சிவனை தேடிய பயணமாக தாண்டிக்குடி கிராமத்தில் இருக்க கதவுமலைநாதர் கோவிலுக்கு தாங்க ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தோம். இந்த கோவிலை பற்றிய தகவல்களை கேள்விப்பட்ட உடனேயே என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் என்னுடைய மனசுக்குள்ள தோன்றிடுச்சுங்க. அதற்கு காரணம், சிவபெருமான் பெரும்பாலான கோவில்களில் லிங்க வடிவில் காட்சி தருவார். இந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு உருவ வடிவில் காட்சி அளிக்கிறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட முக்கிய சிறப்பு. இந்த கோவிலோட அமைவிடத்தை பற்றி சொல்லணும்னா, அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே ஒரு மலைப்பகுதியோட பக்கவாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கதவுமலைநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த மலையாட்டத்தை பற்றி சொல்லணும்னா, தாண்டிக்குடி கிராமத்திலிருந்து முதல் 2 கிலோமீட்டருக்கு நம்ம சாலை மார்க்கமாக பயணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அமானுஷ்யங்கள் நிறைந்த தைலமர காடுகளுக்கு நடுவே பயணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திகிலானதா இருக்கும். இந்த காட்டுப்பகுதியோட முடிவில் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்கும். அங்க அம்மனை வழிபட்டு அந்த கோவிலுக்கு பின்புறம் போனோம்னா இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த குகைகளை எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். அங்கிருந்து சிறிது தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி வந்துடும். அங்கிருந்து ஒரு அரை மணி நேரத்தோட பயணத்திலேயே நம்ம கதவுமலைநாதர் கோவிலை சென்றடைஞ்சிடலாம். இந்த இடத்துல இருந்து ஈசனை வழிபட்ட அந்த கொஞ்ச நேர தருணத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தை போல இல்லாமல் வேறு ஒரு உலகத்திற்கே சென்று சிவபெருமானை வழிபட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்க ஒரு தீவிரமான சிவபக்தராக இருந்தீங்கன்னா இந்த தாண்டிக்குடி கதவுமலைநாதர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்கன்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய.